கள்ளரும் நிந்திக்கிறார்கள். அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். இயேசு கிறிஸ்து வேதனையோடு சிலுவையில் தொங்குகிறார். அந்த வழியாக போகிறவர்கள் அவரை தூஷிக்கிறார்கள். அங்கு கூடியிருக்கும் வேத பாரகரும் பரிசேயரும் மூப்பரும் இயேசுவை மேலும் அதிகமாக தூஷிக்கிறார்கள். இந்த தூஷண வார்த்தைகள் போதாது என்று இயேசுவோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் இயேசுவை தூஷித்து நிந்திக்கிறார்கள். கள்ளர்கள் இயேசுவை குற்றவாளி என்றும் தங்களை குற்றமில்லாத பரிசுத்தவான்கள் போலவும் நினைத்து இயேசுவை நிந்திக்கிறார்கள். 2 கள்ளர்களில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்கிறான். இயேசுவின் மீது மற்றவர்கள் குற்றம் சுமத்துவது போல இயேசுவோடு தண்டிக்கப்பட்டிருக்கும் இந்த கள்ளர்களும் அவரை நிந்திக்கிறார்கள். இவ்வாறாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறார். தமக்கு இழைக்கப்பட்ட அநீதியை தாங்கிக் கொள்கிறார். தமது பாடுகளிலும் அவர் மகிமை அடைகிறார். மனுஷருடைய பாவங்களை போக்குவதற்காக கொடிய தண்டனைகளை அனுபவிக்கிறார். ஏனெனில் அவர் நமக்காக பாவமானார், நமக்காக அவர் சாபமானார்.